வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்புல சேனல். திவாருக்கு ரெட் கார்டா என்னடா சொல்ற கீரின்னு சொல்லிட்டு டைட்டில் தமிழ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து அதிர்ச்சியாகவும் பல பேர் வந்து சந்தோஷத்தோட வந்து இந்த வீடியோக்குள்ள வரலாம். அது உண்மையா நடக்க போதா இல்லை ஒரு ரூமரா என்ன ஏது அப்படி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் டு என் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காமல் லைக்கை போடுங்க, ஒரு 100 லைக்கை போடுங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்களேன், பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாருக்கே ரெட் கார்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனையும் திவார் அப்படி என்னதான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இப்போ 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா திவாரை கேமரா அவாய்ட் பண்ணுறதை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, ஓகேவா? ஏன்னா சும்மா அந்த ரீல்ஸு தமிழக மக்கள் இது கேட்டு ஆடியன்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிறானுங்க, பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகுன்னு சொல்லி ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை தாண்டி எப்போதுமே கேமரா அப்படி மூவ் ஆகாது. லாஸ்ட் சீசன் மீன் 8ன்னு கிடையாது, ப்ரீவியஸ் சீசன் 3 இருக்கட்டும், 4, 5, 6 இதில் எல்லாமே வந்துட்டு கேமரா அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும். பட் அப்போ எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, பொண்ணுங்கிட்ட தான் அந்த மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. அந்த கேமராமேன்ஸ் வந்து ஏதோ ஒன்று சொல்லும் போதோ, ஏதோ கிரிஞ்சா அவங்க பண்ணும் போதோ, இல்லை ஏதோ விளையாடும் போதோ அவங்க திருப்பிடுவாங்க கேமரா. திரும்ப நான் அகைன் இது பண்ணுவோம், இல்லை மண்டையாட்டும் இது ரியாக்ட் பண்ணுவோம். அந்த கேமரா அப்படி தான் பண்ணுவாங்க, கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சீசன்லுமே இப்படி அவாய்ட் பண்ணது கிடையாது. டோட்டலாக வந்துட்டு டேர்ன் பண்ணாது. கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு திரும்ப அவங்கள்ட்ட ஜூம் பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். பட் திவாரை அவாய்ட் பண்ணுது. இது ஒரு டைம் கிடையாது, நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 டைம் வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, திவார் வந்து கேமரா பார்த்துட்டு ஒரு டைலாக் ஒன்று எப்போதும் போல, அஜித் சார் வந்து ரேஸ்க்கு போயிட்டாரு, தளபதி வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, சேதுபதி சார் ஹோஸ்ட் வந்துட்டாரு, அடுத்து வாட்டர்மெலன் திவாகர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துட்டு இங்கே வீட்டுக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ணாரு. இது வெளியில பண்ணும்போது சரியா இருக்கும், பட் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப 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 தப்பு. இது பயங்கரமா வெளில ப்ரொஜெக்ஷன் ஆகும், ஓகேவா? ரொம்ப ஒரு பேட் நேம் வந்து கிரியேட் பண்ணோம். சேதுபதி சார் அவ்வளோ தடவை வான் பண்ணியும் ரீல்ஸை கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது தப்பாவும் போய் முடியுது, ஓகேவா? இது வெளில போகும்போது மற்றவங்களாம் அக்செப்ட் பண்ணல, யாருமே அக்செப்ட் பண்ணலாம், கோமாளியும் விட்டு போறாங்க. பட் வீட்டுக்குள்ள போகும்போது இதை காரணம் பண்ணி கேட்பாங்க, எப்படி ஒரு ஷோல வந்துட்டு இப்படி பண்ண விடுறீங்க, இன்னும் இது எடிட்டும் ஆகலை. ஸோ கொஸ்டின் எல்லாருக்குமே போவோம், டேரக்ஷன் டீம் போவோம், ஹோஸ்ட்டுக்கு போவோம், எடிட்டிங் டீமுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். இது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் ஒரு விஷயம் ஆடனா இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அங்கே மென்ஷன் ஆல்சோ சேதுபதியுமே மென்ஷன் பண்ணியிருக்கான் அந்த வீடியோவில், அந்த ரீலில். ஸோ அது ஒன்று ஏன்னா செக் பண்ணி பாருங்க. என்னால் இதில் வைக்க முடியாது, காப்பரேட் இஷ்யூ ஆயிரும். ஒரு சைன் 2 சைனாக வைக்கலாம், பட் அது ரொம்ப கூட வருது. ஸோ அது ஒன்று. அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட பழகுற இன்வால்வ் ஆகிற விதம் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது பார்க்குறதெல்லாம். அரோரா அது வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி திவார் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை வந்துட்டு அக்லியாக சட்டை போடாமல் வந்துட்டு கேர்ள்ஸ் கூட வந்து பக்கத்தில் ஜெயிலில் படுகிறது, நிறைய அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் நிறைய பேசுறாரு. இந்த மாதிரி பேசுறேன், இதெல்லாம் வந்துட்டு பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் இருக்கலாம், ஓகேவா? ரெக்கார்டு இருக்கலாம் இதற்காக அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து கன்ஃபார்ம் ஆகலாம், இல்லாமே போகலாம், ரோட்ல இல்லாமல் போடலாம், ரூமராகவும் இருக்கலாம். பட் இப்படி ஒரு பாயிண்ட் வருது, இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்தா இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இதை வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்குறான்னு சொல்லி நான் கிளப்பியும் விடலை, ஓகேவா? இது சில இடங்களை கேட்கும்போது இப்படி வருது, ஓகேவா? சோர்ஸ் சொல்லும் போது மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடந்தால் முதல் சந்தோஷப்படுறது நான் தான். டிஆர்பியாகவும் இதை பண்ணுவாங்க, டிஆர்பி ஏற்றணும். ஏன்னா ரொம்ப லோவில் இருக்கு, இந்த வீக் ஃபுல்லாக டவுனு. ஸோ அட்டென்ஷன் ஃபுல்லாக இல்லை. இதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டை விட்டு அதை ஏற்ற முடியாது. அந்த ஒயில்ட் கார்டுங்கிறது 50 நாளுக்கு அப்புறம் தான். ஸோ அதனால இப்போ ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரெட் கார்டு கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சபரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அது கொடுத்தா வேற மாதிரி போயிடும். ஸோ இங்கே திவாருக்கு இந்த ஒரு ரீசன், இது மட்டும் இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நிறைய அவர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறது, வினோத் தலையுறைவா கேஸ்டிசம் பேசுறது, உள்ள ஒரு கேஸ்ட் பாட்டு கூட அது படத்துல வந்தாலுமே அது அங்கே தேவையில்லை. பிரவீன் ராஜ்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, நீயும் கானாவும் ஒரே சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல இடங்கள்ல வார்த்தைகளை விட்டது தான் திவாகர். ஸோ திவாகரோட மற்ற விஷயங்கள் வேற. இந்த மாதிரி நிறைய பெண்களிடம் தப்பா போய் பேசுறது, தப்பு மீன்ஸ் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் ரொமான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கை காலை பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கிறதுனால மேபி இது எல்லாத்தையும் வச்சு ரீல்ஸு, ஓகேவா? ரீல்ஸில் விட்ட அந்த வார்த்தைகள், கானாவினது கூட பேசி இந்த மாதிரி வார்த்தைகள், அப்புறம் வந்துட்டு பெண்கள்கிட்ட இந்த மாதிரி லவ் டார்ச் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. கொடுத்தா இதெல்லாம் இதெல்லாம் ஆட் ஆன் பாயிண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் போகலாம், டோட்டலாக இல்லாமல் கூட போகலாம். ஸோ இருந்தாலும் கொடுத்தா என்ன நடக்கும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னோட இது ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லலாம்.
இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் ஒத்து போனுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை கண்டிப்பாக திவார் கொடுத்தே ஆகணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் இல்லை கொடுக்கக்கூடாது ப்ரோ அப்படின்னா ஏன் எதுக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் சொன்ன ரீசன்ஸ் ஓகேவா வேலிடா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன். ஏன்னா பெண்கள் அங்கே இப்போ பிரதீப் வந்து அப்படி தானே எல்லா ஒரு 6 கேர்ள்ஸ் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்ல போய் தான் ரெட் கார்டு வந்து பிரதீப் கொடுத்துப்பாங்க. ஸோ அதே ஃபார்மெட்டை இந்த கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு திவார் வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதான். ஸோ டிஆர்பி பயங்கரமாக ஏறும். ஆனால் சப்போர்ட் பண்ணும் பிரதீப் மாதிரி திவாருக்கு ஏறாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை உங்கள்ட்ட ஷேர் பண்ண தான் நான் வந்தேன். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டு நான் சொல்கிறேன். எவிக்ஷன் அப்டேட் காலைல போட்டிருக்கோம். சுபிக்ஷாவா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆமாம் சுபிக்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி தமிழ் அறிஞ்சு போட்டிருக்கோம். அது சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் நைட்டு கூட சொல்கிறேன். லைவ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன். ஸோ ஸ்டே டியூன் வித் கிரிபல சேனல். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சூப்பரான லைவ் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். உங்களுக்கு கிரிபல டாடா பை. See you again.